நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. உனக்கு தெரியுமா, நம்ம ஏசப்பா உன்னையும் என்னையும் ரொம்ப நேசிக்கிறார். சின்ன தாவீதை அபிஷேகித்தார், உன்னையும் அபிஷேகத்தால் நிரப்புவார். சின்ன தாவீதை அபிஷேகித்தார், உன்னையும் அபிஷேகத்தால் நிரப்புவார். தம்பி உன்னையும் அபிஷேகத்தால் நிரப்புவார். தங்கச்சி உன்னையும் அபிஷேகத்தால் நிரப்புவார். சின்ன தம்பி சின்ன தங்கச்சி உனக்கு தெரியுமா, நம்ம ஏசப்பா உன்னையும் என்னையும் ரொம்ப நேசிக்கிறார். சின்ன தம்பி சின்ன தங்கச்சி கேட்டுக்கோ, நம்ம ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இயேசுவுக்கே. சின்ன தம்பி சின்ன தங்கச்சி கேட்டுக்கோ, நம்ம ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இயேசுவுக்கே. நம்ம ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இயேசுவுக்கே. நம்ம ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இயேசுவுக்கே. சின்ன தம்பி சின்ன தங்கச்சி உனக்கு தெரியுமா, நம்ம ஏசப்பா உன்னையும் என்னையும் ரொம்ப நேசிக்கிறார். சின்ன தம்பி சின்ன தங்கச்சி உனக்கு தெரியுமா, நம்ம ஏசப்பா உன்னையும் என்னையும் ரொம்ப நேசிக்கிறார். லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இரவு தியானத்திற்கு விசுவாசம் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார் ஒன் ஹூ பிலீவ்ஸ். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. ஆண்டவர் மேல் ஆழமான விசுவாசம் வைக்க வேண்டும். ஆண்டவர் மேல் அசையாத உறுதியான விசுவாசம் வைக்க வேண்டும். அப்படி விசுவாசம் வைத்தோம் என்றால்
நமக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறது. இந்த விசுவாசம் கொண்டு வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ அது மாத்திரம் இல்லை, யோவான் 3:16 இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவன் தேவனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு வாலிப தம்பி தங்கைகளே, என் அன்பு பிள்ளைகளே, மரணத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிவடைவதில்லை. மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு உண்டு. இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழுகிறோம் என்பதை பொறுத்து தான் மரித்த பின்பு நமக்கு நித்திய ஜீவன் உண்டா அல்லது நரகம் உண்டா என்பதை இந்த உலகத்திலே நாம் வாழும் வாழ்க்கையை தான் தீர்மானிக்கும். வேதம் சொல்லுகிறது, தேவனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. தேவனை விசுவாசிக்கிறவன் அடைய போகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், தேவனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவனுடைய விசுவாசிக்கிறதுல கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, ஆண்டவர் மீது அசையாத உறுதியான விசுவாசம் நாம் இந்த உலகத்தில் வைத்திருந்தோம் என்றால், நாம் மரித்த பின்பு நித்திய ஜீவன் எனப்படும் சந்தோஷமான மகிழ்ச்சியான என்றென்றும் நீங்காத ஒரு பரலோக வாழ்வை ஆண்டவர் நமக்கு தருவார். அது மட்டுமல்ல, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்தில் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் நம் ஆண்டவர் மேல் அசையாமல் உறுதியான ஒரு விசுவாசம் வைத்திருக்க வேண்டும். அசையாத அந்த உறுதியான விசுவாசம்தான் நமக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்யும். அது மட்டுமல்ல, ரோமர் 1:17 சொல்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த உலகத்திலே நாம் பிழைக்க வேண்டும் என்றால் தேவன் மேல் விசுவாசம் வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவன் என்று விசுவாசிக்க வேண்டும். சில உண்மைகளை இந்த வேத வசனம் சொல்லுகிறது. என்ன உண்மை? விசுவாசம் இல்லாமல் ஒரு மனிதனும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அப்போ தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் தேவன் மீது ஒரு அசையாத விசுவாசம் இருக்க வேண்டும். யோபு சொன்னானே, அத்தனை கஷ்டங்கள் அத்தனை பாடுகள் வந்து தன்னுடைய பிள்ளைகளை இழந்தான், சொத்துக்களை இழந்தான், வேலையாட்களை இழந்தான், சரீர ஆரோக்கியத்தை இழந்தான், மனைவியின் அன்பை இழந்தான். எல்லாவற்றையும் இழந்த நிலையிலும் யோபு சொன்னானே, யோபு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, வெளிப்படுத்தினால் 1:18 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன், நான் மரணத்திற்கும் பாலத்திற்குரிய திறவுகளை உடையவராக இருக்கிறேன். இதுதான் என் விசுவாசம். எங்கள் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவர் பார்த்துக்கிடுவார். ஹீஸ் அலைவ், ஹீஸ் அலைவ். அந்த விசுவாசம் இருந்தால் தான் தேவனை பிரியப்படுத்த முடியும். அடுத்தது, அவர் உண்டென்று மாத்திரமல்ல, தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். சும்மா விருதாவா என்ன தேடுங்கிற ஆண்டவர் சொல்லலை. காரணம் இல்லாமல், அவசியம் இல்லாமல், பிரயோஜனம் இல்லாமல் நீ தேடுங்கிற ஆண்டவர் சொல்லலை. என்னைய தேடுறவனுக்கு நான் கண்டிப்பாக பலன் கொடுப்பேன்ப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் உண்டு. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையிலே கண்டுபிடிப்பீர்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறவர். அதுதான் என் விசுவாசம். அது மட்டுமல்ல, இந்த விசுவாசம் ஏன் தேவை? ரோமர் 14:23 சொல்கிறது, விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. விசுவாசம் இல்லைனாலே இது பாவம்தான். நமக்கு விசுவாசம் இருக்கணும். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் இந்த அனுபவம் வேணும்.
நம்முடைய பழைய பாவ மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாகி விட்டது. பழைய மாவ மனுஷன் இனி உயிரோடு இல்லை, அவன் செத்து விட்டான். இப்பொழுது இருக்கிற மனிதன் அவரை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிற புதிய மனிதன். அதனால தான் வேதம் 2 கொரிந்தியர் 5:17 என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். இப்பொழுது பிழைத்திருக்கிற புதிய மனிதன் எப்படி பிழைத்திருக்கிறான்? அவரை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறான். நமக்காக, எனக்காக, உனக்காக, உங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறான். இது ஒரு உயரிய அனுபவம். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். அப்போ அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நம்முடைய இருதயங்கள் சுத்தமாக்கப்படும். You will be purified. Your heart will be purified. Your mind will be purified. இருதயம் சுத்தமாக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவர் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். அப்படி என்றால் அவர் நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்குவார். ரோமர் 5:1 சொல்கிறது, விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் விசுவாசம் கொண்டு வருகிற ஆசீர்வாதங்கள். இன்னும் 2 ஆசீர்வாதம் இருக்கு. யாக்கோபு 5:15 சொல்லுகிறது, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். வியாதியோடு இருக்கிறீர்களா? பலவீனத்தோடு இருக்கிறீர்களா? நோய்களோடு இருக்கிறீர்களா? விசுவாசமாக நீங்கள் ஜெபியுங்கள், தேவன் உங்களை இந்த ராத்திரியிலே சுகமாக்குவார். இறுதி ஜெப வேளையில் இந்த செய்தி முடிந்து நான் ஜெபிக்கும் பொழுது வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்திலே உங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். யோவான் 11:40 சொல்கிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். எத்தகைய வியாதியாக இருந்தாலும், பலவீனமாக இருந்தாலும், நோயாக இருந்தாலும் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். தேவன் உங்களை சுகமாக்குவார். தேவன் உங்களை சுகமாக்குவார். கடைசியாக மார்க்கு 11:24 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். போகிற போக்கில் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போவோம், அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ணும்போதே நான் ஜெபிக்கிறேன், தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டு நான் ஜெபத்தில் என்ன கேட்டேனோ அதை எனக்கு தருவார் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். போகிற போக்கில் ஒரு ஜெபத்தை வச்சுட்டு போவோமே, கேட்டால் கேட்குறாரு, கேட்காட்டி பரவாயில்ல, அப்படி நினைக்கக்கூடாது. நான் ஜெபிக்கிறேன், தேவனின் ஜெபத்தை கேட்பார், நான் ஜெபத்தில் என்ன கேட்டேனோ அதை எனக்கு தருவார். இந்த விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். அதான் வேதம் நமக்கு ஆலோசனையாய் சொல்லுகிறது. சந்தேகப்படாமல் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா வேதம் திட்டமாக சொல்லிட்டல, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். பலனை தாருமையான்னு ஜெபம் பண்ணுவோம். என் தேடுறவர்களுக்கு பலன் அளிக்கிறவன் வேதத்தில் வாசிச்சிருக்கிறேன். தேடுறவர்களுக்கு நான் பலனை தாரும் ஐயா, உண்மை தேடுறேன் ஐயா, இரவும் பகலும் உண்மை தேடுகிறேன், அதிகாலையில் உண்மை தேடுகிறேன், எனக்கு என்னுடைய ஜெபத்தை கேளுன்னு கேட்போம். ஆண்டவர் கட்டாயம் கேட்பார். இப்போ பல காரியங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். குறிப்பாக வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல உங்கள் கரங்களை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கட்டாயம் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். நாம் ஜெபிக்கலாம். ஜெபத்தை கேட்பதாக ஆண்டவருக்கு வாக்கு இருக்கார்ல, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னாரே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள்னு சொன்னாரே. என் நாமத்தினாலே, இயேசு என் நாமத்தினாலே நீங்கள் இயேசு என்னும் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன்னு சொன்னாரே. விசுவாசம் உள்ளவர்கள் ஜெபத்தில் எவ்வளோ கேட்பீர்கள் அவர்கள் எல்லாம் பெறுவீர்கள் என்று வேதம் நம்மை உற்சாகப்படுத்துறது அல்லவா. நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரம தகப்பனே, முதலாவது கடன் பிரச்சனையிலே சிக்கி தவிக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஐயோ, இவ்வளோ பணம் எனக்கு வர வேண்டியதான், என் கடனை அடைச்சிருவேன்னா அந்த பணம் வராமல் தடைப்பட்டு கிடக்க இப்படி பிள்ளைகளின் அங்கலாய்ப்பு உடைய காதுகளிலே விழுகிறது அல்லவா. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னீரே.
இப்படிய பிள்ளைகளை கடன் பிரச்சனையிலிருந்து விடுவித்தரலும் இயேசு சுவாமி. ஐயோ, இந்த பாவ பழக்க வழக்கம் நான் விட முடியாமல் என்னை தொற்றி கொண்டிருக்கிறதே, இதிலிருந்து விடுபட வழி இல்லாமல் நான் தவிக்கிறேனே, இந்த பாவ பழக்க வழக்கத்தை விடுவிட்டு பரிசுத்தமாய் நான் வாழ விரும்புகிறேனே, என் அம்மா அப்பாவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ விரும்புகிறேனே, என் கணவனுக்கு என் மனைவிக்கு பிரியமான வாழ்க்கை வாழ விரும்புகிறேனே, ஆனால் இந்த பாவம் அதற்கு தடையாக இருக்கிறதே, இந்த பாவத்திலிருந்து யார் என்னை விடுவிக்கக்கூடும் என்று கதறி அழுந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். குமாரன் உங்களை விடுதலையாக்கினான், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினான். மெய்யாகவே விடுதலையாவீர்கள், சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. உடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை கேட்டு அந்த பாவ பழக்க வழக்கத்திலிருந்து அவர்களுக்கு நிரந்தர விடுதலையை கொடுத்தரணும், நிரந்தர விடுதலை கொடுத்தரணும். புதிய மனிதனாக அவர்களை மாற்றும், புதிய மனுஷியாக அவர்களை மாற்றும். நன்றி, நன்றி, நன்றி இயேசு சுவாமி. வியாதியினால் பலவீனப்பட்ட முடிய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வியாதி உள்ள இடத்திலே தங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கிற முடிய பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. Be healed in the all-powerful name of Jesus Christ. Be healed in the sweet name of Jesus Christ. Be healed in the wonderful name of Jesus Christ. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. பில்லி சூனிய கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகர்ந்து போகும்படி, உடைந்து போகும்படி, அகன்று போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். பிசாசின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தினாலே நீங்கு போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி. உங்களுடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டில் இறங்கட்டும், உங்களுடைய ஆசீர்வாதம் இந்த அறையிலே இறங்கட்டும். நன்றி இயேசு சுவாமியுடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பட்டும். நன்றி இயேசு சுவாமி. ஹல்லேலூயா. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வைங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் முக்கியமாக ஜெபிப்பேன். என்னுடைய கடந்த முந்தைய நிகழ்ச்சிகள் மூலமாக அற்புதங்களையோ ஆசீர்வாதங்களையோ நன்மைகளையோ பயன்களையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்களேன். ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த அது ஏதுகரமாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.